சர்வ வல்லவர் தாமே உங்களுடன் இடைபடுவாராக. சில ஆண்டுகளுக்கு பின்பதாக உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கும் தந்தார். அது மாத்திரமல்ல, உங்களோடு சேர்ந்து தேவனுடைய வசனத்தை பகிர்ந்தளிக்கவும் சிந்திக்கவும் தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது எதிலிருந்து சிந்திக்கலாம் என்ற சிந்தனையை ஜெபித்த பொழுது கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியை சிந்திக்கலாம் என்று தேவன் எனக்கு அறிவுறுத்தினார். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரம். இந்த அதிகாரத்தின் முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு யாராவது சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அதிகாரத்தின் முக்கிய விஷயம் என்ன? ஒண்ணு, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். வேற அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். சரி, ஓகே. வாலிபர் கூட்டம் ரொம்ப அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ. சரியா? எப்ப வாலிபர் கூட்டம் இருந்தாலும் இந்த அதிகாரத்திலிருந்து யோசேப்பு சோதனையிலிருந்து தப்பி போவதை குறித்தான ஒரு விஷயத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பகுதியிலும் இருக்கிறது. ஓகே, இந்த அதிகாரம் யோசேப்பின் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்பதை கர்த்தர் மையப்படுத்தி அந்த அடிப்படையில் அவருடன் இருந்து சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார். மேலும் கர்த்தர் ஒரு நபரை உபயோகப்படுத்துவதற்கு முன்னால் ஒரு சில பரீட்சைகளை அவர் நடத்துவார் என்பதையும் இந்த அதிகாரத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்ப வாசிக்கலாம். 39 3வது வசனம். 2வது வசனம். ஓகே, 21. ஓகே, 23. அப்ப இந்த அதிகாரத்தின் சுருக்கம் என்னது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் யோசேப்பு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். சரியா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஒரு வார்த்தையாக எடுத்து செய்ய இயலாது, கண்டென்ட்டாக எடுத்து சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். 1வது வசனம் வாசிக்கிறேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமானிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். முதல் விஷயம், இந்த வசனத்தின் முதல் பகுதி, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அப்போ கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டார். என்னோட சேர்ந்து சிந்திங்க, கடைசியா தான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். சரியா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டான். 37ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிற, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாவற்றிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இவர் யாக்கோபு ராகேலுக்கு பிறந்த மூத்த மகன். தன்னுடைய 91வது வயதில் யாக்கோபு இந்த யோசேப்பு என்ன செய்யறாரு? பெற்றெடுக்கிறார். மற்ற யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 13. பெண் பிள்ளையை விட்டுட்டீங்களே. சரியா? ஒரு பெண் பிள்ளை இருக்காங்க, தீனாள். அப்ப 13 பிள்ளைகள். இதுல யோசேப்பை அதிகமாய் அவர் நேசிக்கிறார், ஃபேவரட்டிசம் செய்யறாரு. ஒரு பையனுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ் என்ன செய்யறாரு? எகிப்திலிருந்து கொண்டு வருகிற ஆடைகளை கொடுக்கிறார். யோசேப்பு அவருடைய அப்பாவினால் அதிகமாய் நேசிக்கப்பட்டிருக்கிறார். சரியா?
அப்பாவின் அரவணைப்பில் காணப்படுகிறார். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போவது என்பதை இவர் சொப்பனங்கள் மூலமாய் அறிந்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்கிறார். வீட்டில் தம்பியுடன் இருக்கிறார். அப்பாவுக்கு மிகவும் நெருக்கமானவர். அம்மா 7 வயதில் மரணம் அடைகிறார்கள். நாட்டை விட்டு, ஊரை விட்டு, சொந்தத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, தகப்பனை விட்டு, தம்பியை விட்டு இப்பொழுது எகிப்தில் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் யோசேப்பு எகிப்திலே தனிமைப்படுத்தப்பட்டார். நீங்க ஆரம்பத்துல இருந்தே இதை எடுக்கலாம். சிஸ்டன், அதாவது அந்த குழியில போட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த குழி சாதாரணமா நம்ம பாக்குற குழி கிடையாது. கோடை காலத்தில் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக மழை காலத்தில் என்ன செய்வாங்க, குழி தோண்டுவாங்க. இந்த வடிவில் இருக்கும். உள்ள ஒரு பக்கெட் மட்டும் போற அளவுக்கு தான் இருக்கும். உள்ளே இந்த ஷேப்ல இருக்கிறதுனால உள்ள இருந்து யாரும் எழுந்து அவங்களால வர முடியாது. மழை காலத்தில் தண்ணியை சேமிச்சு வைப்பாங்க. கோடை காலத்தில் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப யோசேப்பை போட்ட சமயத்துல தண்ணி இல்லாததுனால யோசேப்பு அந்த இடத்துக்கு போன சமயம் கோடை காலம். இவர் கொண்டு வந்த சாப்பாட்டை மேல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யோசேப்பு என்ன செய்யறாரு உள்ள. இதை அவன் கடைசி வரை மறக்கவில்லை. அவங்க அந்த காலங்களும் என்ன செய்யல, மறக்கல. காரணம் ஏன் உள்ள போட்டாங்க? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஏன் அவனுக்கு மட்டும் சொப்பனம் வருது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த வழிமுறையை இப்ப பார்க்கும் பொழுது இவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கூட இருக்கிற அப்பா இல்லை. தன்னுடைய அம்மாவை இழந்து இப்பொழுது 10 வருடங்கள் ஆகிவிட்டது. ராகேல் இறந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டது. இவர் தம்பி என்ன செய்யறார்? இப்போது அவனுக்கு 10 வயது ஆகியிருக்கிறது. வீட்டுல இருக்கிறான். மற்ற 10 பேர் அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பாவின் அரவணைப்பில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டார். 2வது விஷயம் 1வது வசனத்திலே பாருங்க. பார்வோனுடைய பிரதானியும் தலையாருக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திலிருந்து கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். 2வது தாழ்த்தப்பட்டார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்பு தாழ்த்தப்பட்டார். இதே வார்த்தையை 37-36 வாசிக்க முடியும். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனுடைய அதிபதியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னிடத்தில் விற்றார்கள். இப்ப இங்க பார்த்தோம்னா அடிமையாக விற்கப்படுகிறார். இந்த போத்திபார் அப்படிங்கிற இந்த நபர் சாதாரண ஒரு நபர் கிடையாது. பார்வோனுக்கு நேரடியா பெர்சனல் பாடி கார்டு, பார்வோனுக்கு நேரடியாக பாதுகாப்பை தரக்கூடியவர்களின் தலைவன் இந்த போத்திபார். ஒரு பார்வோனுக்கு பலவிதமான ட்ரைனிங் இருக்கும். மிகுந்த கடுமையான பயிற்சி கொடுத்திருப்பாங்க. அப்படி இருந்தும் அந்த பார்வோனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை அறிந்திருந்த அந்த நாட்டுக்கு மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த போத்திபார்ட்ட இந்த பாதுகாக்கும் காரியத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த நபர் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. நான் வாசிக்கிறோம், இந்த நபரை பார்க்கும்போது 37:2 வாசிக்கிறோம். யாக்கோபுடைய சந்தையின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் எனும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியில் குமாரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். 37:3 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் முதிர்வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இப்போ வீட்டுல யோசேப்பு என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? சொல்லிட்டு இருந்தாரு. சரி, அதை இன்னொரு விதத்துல எப்படி சொல்லலாம்? ஓகே, அது இல்ல. இந்த வசனத்துல மட்டும் வீட்டுல என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? 10 பேரை கண்காணிச்சுட்டு இருந்தார். சிம்பிளா சொல்லணும்னா, சரியா, கண்காணித்து கொண்டிருந்தார். இப்போ 39 நம்ம வாசிக்கும் போது இங்கே என்ன செய்யறாரு? பின்னாடி வரும்போது இங்கேயும் கண்காணிப்பு தான் செய்ய போறார். ஓகே, இப்ப பாருங்க,
37 வாசிக்கும் போது வீட்டில் எல்லோரும் இவர் பேச்சை கேட்கிறார்கள். பல வர்ணமான அங்கி இவருக்கு இருக்குது. வீட்டில் இவர் சொன்னதை மற்றவர்கள் கேட்பார்கள். வீட்டிலும் வெளியிலும் இவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பல வர்ணமான ஆடை இருக்குது. ஆனா இங்க பார்த்தா அடிமையின் ஆடை. சரியா? முன்பு எந்த வேலையும் செய்ய வேண்டியதெல்லாம், ஆனா இப்பொழுது வேலை செய்யணும். முன்னாடி நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா முன்னாடி எப்பனாலும் எந்திரிக்கலாம், எப்பனாலும் உறங்கலாம். ஆனா இப்போ சீக்கிரமே எந்திரிக்கணும், லேட்டா உறங்கணும். என்ன சாப்பாடு கிடைக்குதோ வீட்டுல என்ன சாப்பாடு கேட்டு சாப்பிடலாம். இங்க என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதைத்தான் சாப்பிடணும். கொடுக்கும் உணவை உண்டு சாப்பிட வேண்டும். அடிமையின் ஆடையை அணிந்து ஒருத்தர் வீட்டில் இவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வயது 17 வயது ஆகிறது. இவர் தாழ்த்தப்பட்டார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் முதலாவது எல்லாரையும் விட்டு, நாட்டை விட்டு, ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டார். இரண்டாவது கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் அடிமையாக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டார். நான் வேகமா ஓடி போகிறேன். மூன்றாவது பாருங்க, 3 இருந்து 6 வரைக்கும் கர்த்தர் யோசேப் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவத்தையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணமாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திருந்த யாதொன்றையும் விசாரியாதிருந்தான். மூணாவது விஷயம், கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தாழ்த்தப்படுதலில் ஒரு சின்ன உயர்வு. எத்தனை வருஷம் சிறைச்சாலையில் இருந்தார் யோசேப்பு? 2 வருஷம் எழுதியிருக்கு. எத்தனை வருஷம் இருந்திருக்கலாம்? 30 வயசுல வெளியே வந்தார். அப்ப எத்தனை வயசுல உள்ள போன? இந்த கொஞ்சம் கவனமா வாசிச்சு பாருங்க. இங்க யோசேப்பு 8 நாகரீகத்தை அறிந்திருக்கிறார். நாகரீகத்தை தெரிஞ்சிருக்குது. மொழியை கத்திருக்கிறாரு. அங்க இருக்க பழக்க வழக்கங்களை கத்திருக்கிறாரு. எப்படி வேலை செய்யணுங்கிறது கத்திருக்கிறாரு. அந்த வீட்டுல பெரிய ஆளா என்ன செய்யறாரு? ஆயிருக்கிறாரு. அதுவும் இல்லாம அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்வோனுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அதிகாரிக்கு அவர் என்ன சாப்பாடு விரும்புறாரோ அதை கொடுக்கும் அளவிற்கு பெரிய ஆள் ஆயிருக்காரு. எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 11 வருஷம் சிறைச்சாலையில் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர்கள் வீட்டில் ஒரே நாள்ல 17 வயசுல போய் ஒரே 3 மாசத்துல அவருடைய பெர்சனல் அசிஸ்டன்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எகிப்தின் மொழியை கற்றறிந்திருக்கிறார். அது மாத்திரமா அங்குள்ள கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அங்குள்ள பழக்க வழக்கங்களை அறிந்திருக்கிறார். இவரோடு கர்த்தரோடு இருக்கிறத எல்லாரும் பார்த்திருக்கிறார்கள். முக்கியமான எஜமானர் பார்க்கிறார். அப்போ சில ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்குது? அங்கே ஆயிருக்குது. இப்போ தன்னுடைய ஊழியக்காரன் 4ஆம் வசனத்துல பாருங்க, அவன் தனக்கு ஊழியக்காரனாகவும், இந்த இடத்துல வாசிக்கும் போது தனக்கு ஊழியக்காரங்களுக்கு பெர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டாரு. இது ஒரு அடிமைக்கு கிடைக்காத ஒரு விஷயம். கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த வீட்டுல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு? இப்ப யோசிப்பு கண்காணிப்பு பண்ணி கொண்டிருந்தார். வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கண்காணிச்சுக்கிட்டு இருந்தார். இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கண்காணிச்சுக்கிட்டு இருந்தார். சரியா? எல்லா காரியமும் யோசேப்பின் வசத்துல கொடுத்துட்டார் எஜமானர். சாப்பிட சாப்பாட்டை தவிர அப்படின்னு சொல்லும் போது இந்த எஜமானன் தனக்கு விரும்பி எந்த சாப்பாட்டை கேட்கிறாரோ அதை தவிர்த்து எல்லா பொறுப்பு யார் கையில இருக்குது? இப்ப யோசிப்பு என்ன யோசிச்சிருப்பாரு? பரவாயில்ல, அடிமையா வந்தாலும் ஓரளவுக்கு என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. அடுத்து பாருங்க, 7வது வசனத்துல இருந்து 7ஆம் வசனத்துல இருந்து 12வது வசனத்துல 9வது வசனம் மட்டும் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டார், தாழ்மைப்படுத்தப்பட்டார். தாழ்த்தப்படுதலில் ஒரு சின்ன உயர்வு இருந்துச்சு. இப்போ
தாழ்த்தப்படுதலில் பரீட்சை வருகிறது. காரணம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது நமக்கு சோதனை வருமா வராதா? வரும். ஒரு உதாரணத்தை மட்டும், வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு யாரு சோதிச்சது? யாரு சோதிக்கப்பட்டார்? கொண்டு போனது யாரு? அப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுதும் என்ன வரும்? சோதனை வரும். சரியா? வருடங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசேப்பு அழகான ரூபம். காரணம் என்ன? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இவங்க பாட்டி பேர் என்ன பேரு? யோசேப்புடைய பாட்டி பேரு ரெபேக்கா. ரெபேக்காவோட மாமியார் பேரு சாராள். சாராள் அழகு, அப்புறம் ரெபேக்காள் அழகு. ராகேலு பார்த்த உடனே அப்பாவுக்கு புடிச்சு போய் கட்டிக்கிட்டாரு. இந்த அம்மாவும் அழகு. அப்போ யோசேப்பு ஆட்டோமேட்டிக்கா அழகாவே இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அழகான ரூபம், சௌந்தரிய முகம் உள்ளவனா இருந்தான். வேலை நல்லா பாக்குறான். வீட்டுல இருக்கிற எல்லா காலையிலும் பெர்ஃபெக்டா செய்யறான். அழகாவும் இருக்கிறான். இந்த அம்மாவுக்கு அந்த பையன் மேல ஒரு ஆசை. இந்த அம்மா தொடர்ந்து அவனை முயற்சி செய்கிறது. அவன் நோ சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இப்பொழுது ஒரு நாள் வருகிறது, வீட்டில் யாரும் இல்லை, இவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த அம்மா இவனுடன் பேசும்போது இவன் சொல்ல வார்த்தை கவனிய, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு உழைத்து வைக்கவில்லை. இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3 காரணம் சொல்றாரு. ஒண்ணு, இது பெரிய பொல்லாங்கு. 2வது, தேவனுக்கு விரோதமா. 3வது, நான் செய்ய மாட்டேன். இந்த சமயத்துல பைபிளே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் கவனிங்க, பைபிளே கிடையாது இந்த சமயத்துல. பைபிளே எழுதப்படல இந்த சமயத்துல. இது பொல்லாங்கு, இது தேவனுக்கு விரோதமானது. 3வது, இதை நானு செய்ய மாட்டேன். இதை மட்டும் ஓகே சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? எல்லாத்தையும் இழக்கணும். அந்த பெண்ணுக்கு ஓகே சொல்லியிருந்தா அந்த வீட்டுல இன்னும் பெரிய ஆள் ஆயிருக்கலாம்ல. கர்த்தர் நம்மோட இன்னும் பாவம் செய்ய முடியும். You have to think about it. யோசேப்பு அந்த பெண்ணுக்கு சம்மதித்திருந்தால் அந்த வீட்டில் பெரிய ஆள் ஆயிருப்பான். அந்த பெண்ணுக்கு அவன் சம்மதியாயினால் நாட்டுக்கு அதிபதியானான். அந்த பெண்ணுக்கு சம்மதி இருந்தால் வீட்டுக்கு அதிபதியாயிருப்பான். அந்த பெண்ணுக்கு சம்மதியாதனால் நாட்டுக்கு அதிபதியானான். வாலிபர்கள் நாட்டுக்கு அதிபதி ஆகுமா, வீட்டுக்கு அதிபதி ஆகுமா? இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருந்தபடியால் இவனுக்கு பரீட்சை வந்தது. பரீட்சையை அவன் ஜெயிக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு விஷயம் இவங்க வீட்டுல நடந்திருக்கு. என்ன விஷயம்? இவங்க அண்ணன் மூத்தவன் ரூபன் ஒரு தகாத காரியத்தை செய்கிறான். தன்னுடைய தந்தையாருக்கு அது பிடிக்கவில்லை என்பதை இவனும் அறிந்திருக்கிறான். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் சோதனை அவனுக்கு வந்தது. அடுத்து பாருங்க, தாழ்த்தப்படுதலில் தனிமைப்படுதல். 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவர்கள் கண்ட பொழுது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் தர்க்கம் பண்ணும்படிக்கு அவனை நமக்கு கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுவதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னான். அவருடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவருடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சர்ப்பம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்போது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான். நம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவன் எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் வந்தது. இப்போது மீண்டும் கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தாழ்த்தப்படுதலில் மீண்டும் தனிமைப்படுத்தப்படுகிறார். போத்திபார் வீட்டுக்கு டியூட்டி முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் இந்த அம்மா அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இவன் அப்போ உள்ளாடைகளோடு ஓடி, அடிமை வஸ்திரம் ஒண்ணு இருக்கும், அது கவுன் மாதிரி இருக்கும், அதை இழுத்தா வந்துடும்.
அப்ப உள்ளாடையோடு இவன் ஓடி இருக்கிறான். 2 முறை இந்த யோசேப்புக்கு ஆடையால ஆபத்து வந்துச்சு. முதல் முறை அப்பா போட்ட ஆடை, 2வது அடிமையின் ஆடை. சரியா? இந்த வீட்டில் பலர் இருந்தார்கள், யாரும் இவனுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இதை கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு 14 வசனத்துல அந்த அம்மா சொல்றதுக்கு யாருமே எஸும் சொல்லல, நோவும் சொல்லல. இந்த இடத்துலயும் பாருங்க, தனிமையிலே வருத்தப்படுறாரு. வீட்டுல பார்த்தா அப்பா அம்மா நாடு ஊரு எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்ப இங்க ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு பார்த்திருக்க சமயத்துல இந்த இடத்துலயும் தனிமை. காரணம், கர்த்தர் கூட இருந்தார். தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்து இவனுடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். இப்போ 20ஆம் வசனம் வாசிங்களே யாராவது. 20. ஓகே. கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தாழ்த்தப்படுதலில் தண்டனை கிடைக்கிறது. இந்த இடத்துல வாசிக்கும் போது பிடித்து அப்படின்னு வாசிக்கிறதுனால ஒரு வார்த்தை வாசிக்கிறதா தேடி பிடிச்சிருக்காங்க. தவறாக இந்த சமயத்தில் யோசேப்பு தண்டிக்கப்படுகிறார். செய்யாத குற்றத்துக்கு யாராவது தண்டனை அனுபவிச்சா எப்படி இருக்கும்? இவர் தப்பே செய்யல, யாரும் இவருக்கு சப்போர்ட்டாவோ இல்ல. இப்ப இவரை தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க. எப்படி இருக்கும்? இதை வாசிக்கும் பொழுது ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். முதல்ல நாடு போச்சு, வீடு போச்சு, அப்பா போனாரு, இப்ப எகிப்து போச்சு, போத்திபார் வீடு போச்சு, இப்ப எங்க வந்தாச்சு? இந்த மனுஷன் எப்படி யோசிச்சிருப்பான்? தாழ்த்தப்படுதலில் இவருக்கு தண்டனை கிடைக்குது, யாருமே இவருக்கு சப்போர்ட்டிவா என்ன செய்யல. இல்ல, இவன் நல்ல பையன், இவன் நல்லா வேலை செய்வான் அப்படி கூட சொல்றதுக்கு ஒருத்தர் இந்த இடத்துல இருந்தா என்ன செய்யல. இல்ல. ஆனால் கர்த்தர் கூட இருந்தபடியால் செய்யாத குற்றத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டு இப்போது தண்டனையை அனுமதிக்கிறார் யோசேப்பு. கூட யாருமே கிடையாது. உடைய சிந்தனையை யோசிக்கும் பொழுது நான் இதை இப்படி யோசிக்கிறேன். அந்த குழியில் போடப்படாமல் இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். எங்க அண்ணன் வேலையை விட்டுருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டேங்க, நானு வந்திருக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு ஏன் அந்த சொப்பனத்தை தந்தாரு? அந்த சொப்பனை பார்க்காம இருந்து நான் சொல்லாம இருந்தா நடந்துட்டாங்க, எங்க அப்பாவோட இருந்திருப்பேனே. ஒருவேளை அண்ணன் தம்பி செய்யற தப்ப வீட்டுல சொல்லாம இருந்திருந்தா நான் வீட்டுல இருந்திருப்போம். நம்மளை போல யோசிச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனா கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் அவன் தனிமைப்படுத்தப்பட்டது மாத்திரமல்ல, இப்போது தண்டனையை அனுபவிக்கிறான். கடைசி 3 வசனம் வாசிக்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலை வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இப்பொழுது தாழ்த்தப்பட்டிருக்கிறார். தண்டனை இடத்தில் ஒரு சிறிய ரிலாக்சேஷன் கிடைக்குது. எகிப்தில் பாலியல் பாவத்திற்கு நேரடியாக சிறைச்சேதம் தான் பண்ணுவாங்க. சிறைச்சாலையில் அடைப்பது வழக்கம் கிடையாது. ஆனா இவருக்கு என்னமோ கர்த்தர் யோசேப்போட இருந்தபடிதான் இவருக்கு என்ன செய்யுது, சிறைச்சாலை கிடைக்குது. சிறைச்சாலையில ஒரு வேலை கிடைக்குது பாருங்க. என்ன வேலை? எகிப்திய சிறைச்சாலையில ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? எழுத்தர் பணி. நன்று கொஞ்சம் அறிந்திருக்கிறவர்களுக்கு ஒரு எழுத்தர் பணி தருவாங்க. அந்த வேலையை குறிச்சு அந்த சிறைச்சாலைக்காரன் யோசேப்பு கொடுக்கிறான். இதனாலதான் சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் பத்தி யோசேப்புக்கு தெரியுது. ஏன்னா யாரால் என்ன குற்றம் செஞ்சா என்ன செஞ்சாங்கிற விஷயம் என்ன செய்யுது, அவருக்கு என்ன செய்யுது, யோசேப்புக்கு தெரிந்திருக்கிறது. சரியா? இப்போ எல்லா சிறைவாசிகளின் கையும் யார் கையில இருக்காங்க? யோசேப்பு கையில. மக்கள் என்ன வேலை செய்யணும்னு இவர் என்ன செய்யணும், சொல்லணும். வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? போத்திபார் வீட்டுல, சிறைச்சாலையில. இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு? ஏன் இதுக்கெல்லாம் கொண்டு போனாலும் இப்பதான் புரியும் நான் நினைக்கிறேன்.
முதலில் வீட்டில் ஒரு சிறிய இடத்தில் ஒரு 10 பேரை அவர் பார்க்கிறார். அடுத்து போத்திபாரின் வீட்டில் அடிமைகளை அவர் கண்காணிக்கிறார். ஏன் கர்த்தர் இந்த ராஜாக்களின் கட்டளையாக சொல்லும் போது இந்த சிறைச்சாலையில ராஜாவினால் தண்டிக்கப்பட்ட, ராஜாவினால் நேரடியாக தண்டிக்கப்பட்ட ராஜ அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களை வைக்கக்கூடிய இடம். இப்ப இவர்களோடு பழகிவிட்டா என்ன நடக்கும்? பின்னாடி என்ன செஞ்சலாம்? ஈஸியா எகிப்தை கண்காணிக்க முடியும். பல நேரங்களில் நாம மறந்து போடக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன் நான் மட்டும்தான் இப்படி கிடைச்சனா? என்ன இப்படி செய்றீங்க? ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் பல நேரங்களில் நமக்கு புரியாது. புரியணும் விட்டுறணும். நடக்கிறது நடக்கட்டும் ஆண்டவரே. நீ என்ன செஞ்சாலும், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் இது. இந்த காலை எல்லாரும் குளிச்சிருப்பீங்க, சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கல, குளிக்காம இருந்திருப்பீங்க, அது வேற விஷயம். குளிச்சு எண்ணெய் பூசி தலை சீவினோம், எண்ணெய் வைத்தோம், பவுடர் போட்டோம். தலை சீவும் போது சில முடிகள் கீழே விழுந்துச்சு. எத்தனை முடி விழுந்துச்சு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும், பைபிளை போட்டு. ஒரு சிறிய முடி விழுவதை கூட கவனத்தில் கொள்ளுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளுவாரா, கொள்ள மாட்டாரா? அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மோடு இருப்பதை அறிந்தால் அவர் என்ன செஞ்சாலும் அவருக்கு தீமை செய்ய தெரியாது. பெரும்பாலும் நாம் சொல்லுவோம், தீமையை நன்மையாக மாற்றுவார். உண்மை. இன்னும் அடுத்த படியில் நான் சொல்றேன். தீமையில் நன்மையை பார்க்கிறவர் நம்முடைய தேவன். எப்படி? தீமையில் நன்மையை பார்க்கிறவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீயில போட்டாங்க. கர்த்தர் தீய அணைச்சாரா? வேற என்ன அணைச்சாரு? தீய அணைக்கல, தீயோட சக்தி அணைச்சாரு. அப்படிதான் சொல்லுவாரு. நம்ம தீய பார்த்து பயந்துகிட்டே இருப்போம். யோசேப்போட வாழ்க்கையில கர்த்தர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க. வாலிப பையன் 17 வயதுல அவருக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. 40வது வசனம் பாருங்க. 40வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் பானபாத்திரக்காரன் யோசேப்பை இப்போ இந்த சமயத்துல மறக்காம போய் சொல்லி இருந்தா யோசேப்பு என்ன கிடைச்சிருக்கோம்? விடுதலை கிடைச்சிருக்கோம். சரியா? இந்த இடத்துல சொல்லிதான் விடுதலை கிடைச்சிருக்கோம். அப்புறம் அவருடைய பார்வோனுக்கு சொப்பனை வந்து அங்க கொண்டு போறது. அப்போ கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் பார்வோனுக்கு என்ன செய்யுது? சொப்பனம் வருது. கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் பானபாத்திரக்காரன் அதை நினைவில் கொண்டு வருகிறான். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் அந்த சொப்பனத்தை யோசேப்பு என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஹியூமன்லி ஸ்பீக்கிங், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனை எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டபடியால் நம்முடைய ரட்சகர் உலகத்தில் பிறந்தார். இப்படி சிந்தித்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஹியூமன்லி கர்த்தர் வேற வழியில யோசிக்கலாம், நான் இவ்வாறாக யோசிக்கிறேன். இந்த யோசேப்பு எகிப்துக்கு சென்றபடியால் தான் இவருடைய வித்து கானான் தேசத்தில் பரவுவது தடுக்கப்பட்டது. ஏன்னா யூதாவுடைய விஷயம் அப்படி இருக்கு. இவங்க அங்க போய் கோசே நாட்டில் ஒரு பெரிய நாடாக வளர வேண்டும். அவர்களுக்குள் யார் இருந்தார்? கர்த்தர் இருந்தார். இவருக்கு தேவையான சாப்பாட்டை, இங்க பஞ்சம் வந்த போது தேவையான சாப்பாட்டை யார் தான் கொடுத்தா? இதை யோசேப்பு புரிஞ்சுக்கிறார் பாருங்க. பின்னாடி ஆதியாகமம் 50வது அதிகாரம் பாருங்க, 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மைக்காக. இந்த இடையில அவர் புரிஞ்சாரா புரிஞ்சுக்கலையான்னு நமக்கு தெரியல. ஆனால் வேதவசனம் ஒரு விஷயத்தை நமக்கு புரியும்படியாக சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கர்த்தர் திட்டம் தீட்டி அதன் வழியே செயல்படுத்துகிறார். நம்முடைய பார்வையில் தோல்வியா இருக்கக்கூடிய விஷயம் தேவனுடைய பார்வையில் வெற்றியா இருக்கும். நம்முடைய பார்வையில் தோல்வியா இருக்கக்கூடிய விஷயம் தேவனுடைய பார்வையில் வெற்றியா இருக்கும். அந்த வெற்றி எப்போ வரும்? அவர் நியமித்த காலத்தில் தான் வரும். அதுக்கு முன்னாடி வரும், பின்னாடி வரலாம் வராது.
இவன் எத்தனை வயசுல ஆகணும்? 39 வயதில் என்ன ஆகணும்? அவன் அப்பாவை பார்க்கணும். 30 வயதில் எகிப்தின் அதிபதி ஆகும்போது கர்த்தர் நியமித்தது. அது வரைக்கும் என்ன செய்யணும்? ஸ்ட்ரகிள் ஆகத்தான் செய்யணும். 23 வயதில் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு 30 வயதில் ராஜாவாக அவர் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய நீதி. அந்த 7 வருடத்தில் வனாந்தரமாக பெலிஸ்தர் நாட்டுக்கு அங்குமிங்கு ஓடி அலைய வேண்டியது கர்த்தர் நியமித்த நியமம். அதை அவன் அனுபவித்தே தீர வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? ராஜாவாக முடியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தொடர்ந்து இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம நினைப்பதை போல நம்ம ஆக்சிடென்ட் கிடையாது, எதுவுமே நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். இந்த மனுஷன் யோசேப்பு எகிப்துக்கு போறேன்னா சாப்பாடு எப்படி கிடைச்சிருக்கு உங்களுக்கு? கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாகவே செய்து கொண்டிருக்கிறார். இவன் ஒருவன் கஷ்டப்பட்டதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதற்குள் இவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறாரு? 110. முதல் 30 வருஷம் 110ல 13 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. சரியா? முதல் 17 வருஷம் அப்பா கூட நல்லா இருந்துட்டாரு. அடுத்த 13 வருஷம் கஷ்டப்படுத்திருக்காரு. அப்புறம் 80 வருஷம் 13 வருஷம் இப்படி போனாதான் 80 வருஷம் என்ன செய்ய முடியும்? ஆனா நம்ம 13 வருஷத்துக்கு என்ன செஞ்சோம்? என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்க? உனக்கு கண்ணிலையா காலையிலயா கண்ணு கேட்காத, நான் ஜெபிக்கிறேன்னா கேட்காதா, ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? ஏகப்பட்ட கூப்பாடு இல்ல. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார், கர்த்தர் செய்கிறார். நான் இங்கிருந்து தனியா வந்து கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நித்தம் கர்த்தர் அவருடைய திட்டத்தின் அடிப்படையிலே வழி நடத்துவார். எல்லாம் அவர் செயல்பாட்டுக்குள் இருக்கும். கர்த்தர் இந்த யோசேப்போடு இருந்தார். ஆதலால் அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நாம் பார்த்து நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் தாழ்த்தப்பட்டார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் தாழ்த்தப்படுகிற ஒரு சிறிய உயர்வு இருந்தது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் யோசேப்பின் வாழ்க்கையில் பரீட்சை நடந்தது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் மீண்டும் தனிமைப்படுத்தப்பட்டார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் செய்யாத குற்றத்திற்காக தண்டனையை அனுபவித்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் தண்டனை எடுத்த ஒரு சின்ன உயர்வு இருந்தது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் பானபாத்திரக்காரன் மறந்து போனான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் பானபாத்திரக்காரன் மீண்டும் ஞாபகப்படுத்தினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் ஒரு மனுஷனை வச்சே எத்தனை அதிகாரம் ஓடு தெரியுமா? 37ஆம் அதிகாரத்துல 50ஆவது அதிகாரம் வரைக்கும் போகுது. இந்த புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க யோசேப்பா போய்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா? 13 வருடம் அவன் கர்த்தருடைய சிச்சையை அனுபவித்தான். சிச்சைன்னு சொல்றதை காட்டிலும் கர்த்தர் அவருக்கு கொடுத்ததை அனுபவித்தான். வலி எப்பயாவது என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? வலி கையில காயப்படுறத என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? பலருக்கு அந்த சென்சேஷனே இல்லாம இருக்கு தெரியுமா? கர்த்தர் செய்கிற எல்லா விஷயத்துக்காக நன்றியை செலுத்த வேண்டும். அனுபவபூர்வமாக சொல்றேன், யூரின் போனதுக்கு என்னைக்காவது சோதனை செலுத்திருக்கீங்களா? அது கூட அவர் அனுமதி இல்லாமல் நடக்காது. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாம் அவருடைய சர்வ அதிகாரத்தில் இருக்கிறது. யாருனாலும் வரலாம், யாருனாலும் போகலாம். ஆனால் என்னையும் உங்களையும் தன்னுடைய மேலதிகாரத்தினால் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் அவரே. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நேர்த்தியாக செய்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி செய்யறாரு? நன்மை மட்டுமே அவர் செய்கிறார். இதை புரிந்தவர்களாய் நாம வாழ்வோம். நாம் சில நேரம் கஷ்டப்படுவது அது மற்றவர்களுக்கு என்ன செய்யும்? பலருக்கு நன்மையாக என்ன செய்ய முடியும்? அது நமக்கும் என்ன செய்யும்? நன்மையாக முடியும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியால் பல காரியங்களை அவர் அனுபவித்தாலும் முடிவில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? செய்தார். தொடர்ந்து கர்த்தரோடு ஐக்கியப்படவும் அவருடைய
அவரோடு தொடர்ந்து ஜெபத்திலும் வேத வசனத்தில் அவரோடு ஐக்கியப்பட்டு அவர் தருகிற எல்லா காரியத்திலும் புரிந்தவர்களாய் செயல்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டும் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கவும் கர்த்தருடைய வசனத்தை சொல்லவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக சபையாருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.